காலத்துல சொத்து இல்லன்னா பெத்த புள்ள கூட சொல்ற பேச்ச கேட்க மாட்டான். பாம்பு கேக்குதியா? இப்போ நான் நம்புறேன். நம்பிட்டல்ல, பணத்தை எடுத்து கொடு. சொந்த கடல தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 5000 ரூபாய். இது பிள்ளையாரு, கருமாரி அம்மன், மீனாட்சி அம்மன். பைரவா, நான் சொன்ன தேவி அதுதான். கருப்பா, நீ கடிச்சு கொள்ள வேண்டிய குழந்தைய நல்லா கவனிச்சுக்கோ. கடிச்சு கொன்னுட்டு நேரா நம்ம குடிசைக்கு வந்துரு. யானை, குதிரை. நம்மளே கடிக்க வர கருப்பா, என்னாச்சு? கொடுப்பவளா தேனால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் கொடுப்பவளா
தாகத்தை போக்குபவளா கனியால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கண் முன்னே வந்து நிற்பவளா தீராத வினைகளை தீர்ப்பவளா தேவி திருவடி சரணம் சரணமம்மா உன் திருவடி சரணம் சரணமம்மா தேவி, என்னம்மா இது? தெய்வத்தை மறைச்சு நீ உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மனுக்கு பிடிச்ச பாட்டு நீங்களே பாடி பூ போட்டீங்க. அதே பாட்டு எனக்கும் பிடிக்கும். அதனால தான் நான் அம்மனுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டேன். நீங்க போட்ட பூவெல்லாம் ஏன் தலையில விழுந்துருச்சு? அதுல என்ன தப்பு? மாவள இவர் யாரும் தெரியுதா? தெரியாது. அது சரி, உனக்கு தெரிகிற அளவுக்கு அவர் என்ன பெரிய தேசிய தலைவரா? தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவர்தான் எரியிட்டி கபாலி. இந்த தேவியை கொல்லணும்னு சொன்னியே, அதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தி. ஆமா, வரவெல்லாம் கொல்றான் சொல்றான், ஒருத்தரும் கொல்ல மாட்டேங்கிறான். முடி 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 திறக்காத. என்ன மாப்பிள்ள நீ வேற அவரை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு? பரமசிவனுக்கு கோவம் தான் நெத்தி கண்ணை துறப்பாரு. இவர் கோவம் தான் ஒத்த கண்ணை துறப்பாரு. திறந்துட்டாரு, முடிக்காம விட மாட்டார். எனக்கு என்னமோ இவர் முடிச்சிடுவாருன்னு தான் தோணுது. ஒருவேளை இவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்மள எல்லாம் காட்டி கொடுத்துருவான். போலீஸ்லயா? நானா? சீக்கிரமா சொல்லுங்க, பயமா இருக்கு. இதுவரைக்கும் இந்த எரியிட்டி செஞ்ச கொலைய எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம், நான் செய்யற முறை அப்படி, செய்யற இடம் அப்படி. ஒரு சாம்பிள் எடுத்து விடுங்க, அப்பதான் மாப்பிள்ளை நம்புவாரு. சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி
நான் செஞ்ச ஒவ்வொரு கொலையும் அம்மன் தான் சூரத்தால குத்தி கொண்டுட்டான்னு இந்த ஊர் உலகமே நம்பிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மனுக்கே கொலகார காளி அம்மன் பேர் வந்துடுச்சு. இப்ப சொல்லுங்க, அந்த குழந்தைய என்னால கொல்ல முடியுமா? முடியாதா? முடியும் முடியும். அதான் பாவம் அப்பவே சொல்லிட்டாளே. எனக்கு சத்தியமா நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பணம் வேணும்? காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு காசு வாங்குறதா இந்த கபாலியோட பழக்கம். சத்தியத்தை கட்டுப்பட்டவரு. முதல்ல வேட்டை, அதுக்கப்புறம் தான் விலை. யார் நீ? இவனே நீ வீட்டுக்கு முன்னால ஆடிக்கிட்டு இருந்த என்ன? எதுக்கு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த? இந்த வீடா? ஆமா, அது எங்க அம்மா இருக்கிற வீடு. இது எங்க அம்மா கும்பிடுற அம்மன் இருக்கிற வீடு. எங்க இருக்கா நீ சொல்ற அம்மன்? உன் கண்ணு முன்னாலதான் இருக்கா. அது உன் கண்ணுக்கு தெரியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? இததான் விதி கண்ணு மறைக்குதுன்னு சொல்லுவாங்க. விதி இந்த எரியீட்டி கபாலி கண்ணை மறைக்கல. அந்த விதிதான் இப்ப உன் உயிரை பறிக்க போகுது. என்கிட்ட ரொம்ப விளையாடுற. வீணா உன் முடிவை நீயே தேடிக்காத. உனக்கு முடிவு கட்ட நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட இருந்து உன்னை இப்ப காப்பாற்ற யாரால முடியாது. ஏன் முடியாது? உன் முன்னால இருக்கிற தேவியால முடியும். தேவியா? யாரு? நீயா? இந்த தேவிய சொல்லல, அந்த தேவிய சொன்னேன். ஏய், எத்தனையோ கொலைய செஞ்சுட்டு அத்தனையோ இந்த காளிதான் செஞ்சான்னு இந்த ஊர் உலகத்தையே நம்ப வச்சுட்டேன். அப்பவே என்ன ஒண்ணும் செய்ய முடியாத இந்த தேவி இப்ப மட்டும் என்ன செய்ய முடியும்? அரசு அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லும்னு உனக்கு தெரியாதா? தெய்வம் நின்று கொல்லுமா? அதையும் பாத்துருவோம்.